அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். விவசாயி ஒருவர் புதிதாக ஒரு ஆலமரக் கன்றை தனது தோட்டத்தில் நட்டு வைத்தார். அது காற்றில் அசைந்து ஒடிந்து விடாமல் இருக்க அருகில் ஒரு குச்சியை நட்டு வைத்து செடியை அதில் கட்டி வைத்தார். பிறகு அதை சுற்றி வலையால் வேலி அமைத்தார். நேரத்துக்கு நேரம் தண்ணீரும் உரமும் போடப்பட்டது. இதை பார்த்த எதிரே இருந்த காட்டுச்செடி ஒன்று, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? எங்களை பார், நாங்கள் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம். ஆனால் நீயோ குச்சியால் கட்டப்பட்டு கூண்டுக்குள் அடைப்பட்டு கிடக்கிறாய் என ஏளனம் செய்தது. ஆலமரச் செடி யோசிக்க ஆரம்பித்தது. நானும் பிற செடிகளைப் போல சுதந்திரமாக வாழ்ந்தால் என்ன? எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே மறுநாள் அந்த காட்டுச்செடி இருந்த இடம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டது. அந்த காட்டுச்செடியும் வெட்டி தூக்கி எறியப்பட்டது. அந்த வழியாக வந்த விவசாயியின் மகன், இது என்ன செடியப்பா, ஏன் வலையெல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க என்று கேட்க, இதுவா, இது ஆலமரச் செடியப்பா. இது மற்ற செடி மாதிரி சீக்கிரமா வளர்ந்து சீக்கிரமா அழிஞ்சு போறது இல்லை. பல 100 வருஷம் வாழ்ந்து பயன்படக்கூடியது. அதான் இதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு என்றார் விவசாயி. தன்னை கட்டி வைத்திருக்கும் குச்சியும் சுற்றியிருக்கும் வேலியும் நான் இன்னும் நன்றாக வளர்வதற்குத்தானே தவிர சுதந்திரத்தை பறிப்பதற்கு அல்ல என்பதை புரிந்து கொண்டது அந்த ஆலமரச் செடி. இப்படித்தான் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பிள்ளைகள் இருக்கிறார்கள். தாய் தந்தையர் சில கட்டுப்பாடுகள் விதிக்கும் போது அது நம் நல்லதுக்குத்தான் என்று பிள்ளைகள் யோசிப்பதில்லை. தன்னை சுதந்திரமாக இருக்க விடாமல் தனது சுதந்திரத்தை பறிப்பதாகத்தான் பெரும்பாலான பிள்ளைகள் யோசிக்கிறார்களே தவிர தன்னுடைய நலத்திற்காகத்தான் பெற்றோர்கள் அப்படி கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள் என்று புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் ஆலமரமாய் வளர வேண்டுமென்றால் சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நிச்சயமாக உங்க வாழ்வு ஆலமரமாய் உயர்ந்து நிற்கும். பெற்றோரின் பெரியோரின் கட்டுப்பாட்டில் வளரும் எந்த பிள்ளையும் நிச்சயமாக தீய வழியில் செல்லாது. உங்க பெற்றோரின் பெரியோரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். நிச்சயமாக உங்க வாழ்க்கை செழிப்பானதாக இருக்கும். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.